அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில், தௌஹீத்வாதிகள் என்கிற பெயரில் மார்க்கத்தை தங்களுடைய மனம் போன போக்கிலே விளங்கி சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஹதீஸ்களை சர்வசாதாரணமாக மறுக்கக்கூடிய, ஹதீஸுக்கு எதிராக குதர்க்க வாதங்கள் பேசக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் ஷிர்கை ஒழிக்கிறோம், பிதாத்தை ஒழிக்கிறோம், மூட பழக்க வழக்கத்தை நம்ம ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட பழக்க வழக்கத்திற்கு எதிராக இவர்கள் லாஜிக், அந்த குதர்க்க வாதத்தை வச்சாங்க. அந்த குதர்க்க வாத பழக்கம் என்பது இவர்களுடைய யதார்த்த பழக்கமாக மாறிவிட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹதீஸுக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே வாதம் வைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய குதர்க்க வாதம் வளர்ந்திருக்கிறது. அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த சிந்தனை என்பது பரவலாக பல மக்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். இஸ்லாத்திற்கு வந்த மக்கள் துவங்கி நிறைய மக்கள்கிட்ட இந்த குதர்க்கவாத சிந்தனை நம்ம பார்க்குறோம். ஹதீஸுக்கு எதிராக பேசுவது, ஹதீஸ் எல்லாம் பாதுகாக்கப்படலை என்று ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட வரலாறை படிக்காமல் ஏதோ ஒரு தவறான வாதத்தை அங்கே உள்வாங்கி கொண்டு இந்த குதர்க்க வாதத்தை வைக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, ஒன்று நம்ம முதல்ல புரியணும், எது மூடப்பழக்க வழக்கம் என்கிற சிந்தனை நமக்கு உள்ளத்தில் வரணும். எது மூடப்பழக்க வழக்கம்னு சொன்னால், எது இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை அதெல்லாம் மூடப்பழக்க வழக்கம். எது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதோ அதை அறிவுக்கு எட்டாவிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மூடப்பழக்க வழக்கம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அது பழக்க வழக்கத்தில் வராது. இந்த அடிப்படை சிந்தனை இன்றைக்கு என்ன செய்யற இவங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரசூல் சொல்லாதது தான் மூடப்பழக்க வழக்கம். எல்லாத்தையும் நம்ம மூடப்பழக்க வழக்கத்தில் சேர்த்தோன்னு சொன்னால், இஸ்லாத்தில் பல விஷயங்களை நம்ம மறுக்க வேண்டி வரும். இப்போ அறிவுக்கு எட்டலை, அறிவுக்கு பொருந்தலை, இது எப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம மூடப்பழக்க வழக்கத்துக்கு எதிராக நம்ம கேட்குறோமா இல்லையா? இந்த கேள்விகளை அப்படியே நம்ம இஸ்லாத்தின் பக்கம் திருப்பணும்னு சொன்னால், சில விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டாத விஷயமாக தான் இருக்கும். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லவ்கான தீனும் பிராய், மார்க்கம் என்பது எல்லாமே அறிவுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் என்கிற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. மார்க்கம் என்பது அறிவுக்கு உட்பட்டு தான் இருக்கும் என்று இருந்திருந்தால், எல்லா விஷயமும் அறிவுக்கு தோதுவாக தான் இருக்கும் என்று இருந்திருந்தால், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, காலுரைக்கு மசக செய்யக்கூடியது கீழ்ப்பகுதியில் செய்வதுதான் ஏற்றமானது, மேல் பகுதியில் செய்வதை விட கீழ்ப்பகுதியில் செய்வதுதான் ஏற்றமானது என்று அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், காலுரைக்கு இஸ்லாத்தில் மசக செய்ய சொல்லப்பட்டிருக்கு. காலுரை அணியும் பொழுது அங்கே திரும்ப கலட்டி ஒவ்வொரு நேரமும் ஒழு செய்யும் பொழுது அங்கே கலட்டி மாற்றும் பொழுது அங்கே சிரமம் ஏற்படுகிறது. அப்போ இஸ்லாத்தில் அங்கே காலுரைக்கு மேலாக நீங்கள் தண்ணியை தொட்டு தடவி விடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே நம்ம பார்க்கும்பொழுது அறிவை கொண்டு பார்ப்போமே, ஆனால் அங்கே காலுரைக்கு கீழே தான் மசக செய்ய சொல்லியிருக்கணும் மார்க்கம். ஏன்னு சொன்னால், காலுரைக்கு கீழே தான் தூசிகள் படுகிறது. ஆனால் காலுரைக்கு மேலே மார்க்கம் என்ன செய்ய சொல்லுது? மசக செய்ய சொல்லுது. இதை அறிவுக்கு உட்பட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனவே மார்க்கம் என்பது எல்லாமே அறிவுக்கு உட்பட்டு தான் இருக்குது என்ற முடிவுக்கு வரக்கூடாது. சில நேரங்களில் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா, நம்ம அப்படியே கட்டுப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு லாஜிக்குன்னு செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. காபத்துல்லா சுற்றி வருவதன் மூலமாக என்ன இருக்குது? இதை காஃபிர்களுக்கு ஒப்பாக இருக்குது, அவங்களும் கோயிலை சுற்றுறாங்க, நம்மளும் சுற்ற முடியுமா அப்படின்னு கேட்கலாமா? அதே போல் ஒரு நாத்திகவாதி கேட்குறான், இஸ்லாத்தில் நன்மையை போடுறது மலக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, தீமையை போடுவது ஷைத்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதை நம்ம பார்க்கலையே, நாம் தான் சிந்திக்கிறோம், நன்மையை நாடுறோம், நன்மையை செய்கிறோம், தீமையை நாடுறோம், தீமையை நம்ம செய்கிறோம். நம்முடைய சுய விருப்பமாக தானே இருக்குது. இங்கெங்கே சைத்தான் இருக்கிறான், சைத்தான் நம்ம உணர்ந்துருக்கிறோமா, பார்த்துருக்குறோமா, இதெல்லாம் அறிவுக்கு தோதுவான வாதமா அப்படின்னு நாத்திகவாதி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அங்கே அப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டால் நம்ம நம்பணும், அவ்வளோதான். முதல்ல அல்லாஹ் பற்றி சொல்லி அல்லாஹ்வை புரிஞ்சிட்டோம்னா, அல்லாஹ்வை புரிய வச்சிட்டோம்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். அதையெல்லாம் பின்னால் அவங்களுக்கு இலகுவாக புரிந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அப்போ எனவே நம்ம பார்க்குறோம், அப்போ இஸ்லாத்திற்கு எதிராக குதர்க்க வாதங்களை இன்றைக்கி பேசுகிறாங்க, ஹதீஸுக்கு எதிராக பேசுகிறாங்க. இந்த குதர்க்க வாதத்தை நம்ம முன்னெடுத்தோன்னு சொன்னால் நிறைய ஹதீஸ்களை மறுக்க வேண்டி வரும். நீங்கள் பாருங்கள், இவங்க பேசக்கூடிய குதர்க்க வாதத்தை நீங்கள் பாருங்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருஞ்சீரகத்தை பற்றி சொன்னாங்க. அதாவது ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகத்தை பொறுத்தவரையில் அது எல்லாத்துக்கும் அதில் நிவாரணம் உண்டு, இல்லல் சாம், அதாவது மரணத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பரவலாக நமக்கு தெரிந்த ஹதீஸ். கரஞ்சீரகத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்துக்கும் அதில் நிவாரணம் இருக்குது,
மரணத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் எப்படி இவங்க விளங்குறாங்க, குதர்க்கமாக விளங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதில் வந்து அதிகமாக அந்த நன்மைகள் உண்டு, நிவாரணங்கள் உண்டு என்று நம்ம புரிகிறோம். இது யதார்த்தமான சிந்தனை. அப்போ மரணத்தை தவிர அதில் வந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் உண்டுனா அப்போ அந்த அளவுக்கு அதில் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகமாக நிவாரணம் உண்டு என்பதை தான் நம்ம புரிகிறோமே தவிர அதில் வந்து எல்லாத்துக்கும் கரஞ்சீரகத்தை தான் பயன்படுத்தணும், வேறு எதையுமே பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் நோய் நிவாரணம் சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அதை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படி நம்ம விளங்குவோமா? விளங்க மாட்டோம். ஆனால் இவங்க அப்படி தான் விளங்குறாங்க. இதுதான் குதர்க்கவாதம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மற்ற நோய்களுக்கும் நிவாரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. மற்ற உணவுப் பொருட்களை தேன் போன்ற நிறைய என்ன செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நோய்க்கான மருந்தாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் எப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ எப்படி நம்ம விளங்கணும், மற்றவைகளை விட இதில் வந்து அதிகமாக பலன் உள்ளது அப்படித்தான் நம்ம விளங்கணும். ஆனால் இவங்க எப்படி விளங்குறாங்க, அப்போ வந்து ரசூலுல்லாஹ் வந்து மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் நிவாரணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்தால், சளி பிடிச்சா, எது வந்தாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் மருத்துவமனைக்கு போகாதீங்க, கரஞ்சீரத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துருங்க அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அன்பாதவர்களை, இதுதான் குதர்க்கவாதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களா, அது எப்படி விளங்கணும், எப்படி யதார்த்தமாக விளங்கணும் அப்படிங்கிற அறிவு இல்லை. இப்போ ஒரு மனுஷரை பார்த்து நம்ம சொல்கிறோம், ஒரு ஆசிரியரை பார்த்து சொல்கிறோம், இந்த ஆசிரியருக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படி நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அந்த வார்த்தைக்காக வேண்டி அவர் படிக்காத கல்வியை போய் நம்ம கேட்க முடியுமா? கேட்டோம்னா வந்து அது அறிவான வாதமாக இருக்குமா? அவருக்கு எல்லாம் தெரியும்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், பொதுவான நாலேஜ் அவருக்கு பரவலாக அவருக்கு இருக்குது, பெரும்பான்மையான விஷயங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்னு தான் விளங்குவோமே தவிர அதற்காக வந்து அவருக்கு தெரியாத விஷயம், அவருக்கு சில விஷயங்கள் இருப்பதன் காரணமாக தெரிந்த விஷயம் எல்லாத்தையும் மறுத்துருவோமா? மறுக்க மாட்டோம். அப்போ இதுதான் குதர்க்கவாதம். எப்படி வந்து குதர்க்கமாக விளங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த ஹதீஸை மறுக்கிறாங்களா இல்லையா? இப்போ கரஞ்சீரத்துக்கு சிறப்பே இல்லை அப்படிங்கிற போல ஹதீஸ்லாம் போய் ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்போ அன்பானவர்களை நம்ம அந்த என்ன செய்யறோம் சொன்னால், இன்றைக்கி மருத்துவர்களுடைய அந்த ஆய்வுகளை பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பாருங்கள் எவ்வளவு சிறப்புகளை சொல்கிறாங்க. நம்ம இந்த கரஞ்சீரத்தில் சிறப்பு உண்டுன்னு சொன்னால் நேரடியாக கரஞ்சீரத்தை உள்ளே ஒழுக்கக்கூடாது. இவங்க அப்படி தான் விளங்குறாங்க. குதர்க்கவாதிகளை செய்கிறாங்க சொன்னால் கரஞ்சீரத்தை மட்டும் தண்ணியை போட்டு குடிச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரஞ்சீரத்தை கொண்டு பயன் உள்ளதுன்னு சொன்னால் அதை ஒவ்வொரு பொருளோட நம்ம கலக்கணும். ஆய்வில் சொல்கிறாங்க, தேனில் கலக்கிறதுக்கு ஒரு தனி வந்து சிறப்பு இருக்கிறது, மருத்துவ குணம் இருக்கிறது. அதே போல் வந்து மற்ற பொருட்களோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது, அதில் பூண்டோடு சேர்ந்து சாப்பிட்டா அதுக்கு சில நிவாரணம் சொல்கிறாங்க. இப்படியாக வந்து ஒவ்வொரு பொருளோடு சேரும் பொழுது அதனுடைய நிவாரணம் என்பது அங்கே கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு வெவ்வேறு பொருளோடு சேர்ந்து தான் நிவாரணம் உண்டு என்கிறத நம்ம மருத்துவம் சொல்லுது. அப்போ இப்படி விளங்கி கொண்டால் என்ன பிரச்சனை? நேரடியாக அதை எடுத்து தான் சாப்பிடணும்னு இருக்குது ஹதீஸில். அதை கொண்டு பயன்னா அதை கொண்டு தனிப்பட்டு நம்ம பயன்படுத்தினா பயன் கிடைக்கும். மற்ற பொருளோடு சேர்ந்து நம்ம வந்து அங்கே பயன்படுத்தும் பொழுது அங்கேயும் தனிப்பட்ட அதில் வந்து மருத்துவ குணம் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இப்போ அன்பாந்தவர்களே, அப்போ இவங்க குதர்க்கவாதத்தை வைத்து என்ன செய்கிறாங்க சொன்னால் தேவையில்ல ஹதீஸை மறுக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் வந்து பாருங்கள், அடுத்ததாக அது அஜ்வா பேரிச்சம்பழம் ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரணும், வளமையாக சாப்பிட்டு வரணும். வளமையாக சாப்பிட்டு வரும் பொழுது அவருக்கு யதார்த்தமாக அதிகாலையில் சாப்பிடணும், ஒற்றைப்படியாக சாப்பிடணும், தினந்தோறும் சாப்பிடணும், வெறு வயிற்றில் சாப்பிடணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு வரக்கூடிய நபருக்கு யதார்த்தமாக அங்கே வந்து உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்துடுது. அப்போ அவரை பற்றி சொல்கிறாங்க, அவருக்கு வந்து விஷ பாதிப்பு என்பது அன்று இரவு வரைக்கும் அவருக்கு பெருசாக பாதிக்காது அப்படின்னு நபிசாஸ்திரம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்று இரவு வரைக்கும் தான் சொல்லலாம் சொன்னாங்க. அந்த ஹதீஸுடைய வாரசத்தை மறைச்சு போட்டு கேட்குறது, அப்போ அஜ்வா பேரிச்சம்பழம் சாப்பிட்டு உடனே விஷத்தை குடித்தா அங்கே வந்து நிவாரணம் கிடைக்குமா, விஷ பாதிப்பை விட்டு பாதாக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறது. நபிசாஸ்திரம் என்ன சொன்னாங்க, தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு உடம்பை பொறுத்தும் அந்த எதிர்ப்பு சக்தி என்பது மாறுபடும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது யதார்த்தமான ஒன்று. அப்போ இந்த யதார்த்த புரிதல் இல்லாமல் அப்போ வளமையாக சாப்பிட்டு வரக்கூடிய நபருக்கு யதார்த்தமாக அவருடைய உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதன் மூலமாக அவருக்கு விஷ பாதிப்பு மற்றவர்களை விட உடனே பாதிக்காமல் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு தான் நபி சொன்னாங்க. விஷ பாதிப்பு ஏற்படாத ரசூலுல்லாஹ் சொல்லலை. அதே போல் வந்து நீங்கள் ஒரு பக்கம் அஜ்வா பேரிச்சம்பழம் வச்சுக்கிடுங்க, கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு கையில் வந்து விஷத்தை வச்சுக்கோங்க, உடனே குடிங்க, உடனே உங்களுக்கு வந்து அது நிவாரணம் கிடைக்கும் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்போ குதர்க்கவாதிகளுடைய இந்த இதை பாருங்கள், இப்படியெல்லாம் ஹதீஸுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ ஹதீஸில் ஒன்று வந்துருச்சா அதை நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு புரியுதோ புரியலையோ அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நமக்கு வந்து நிரூபணம் செய்யப்படாமல் இருக்கலாம், நாளைக்கு வந்து என்ன செய்யலாம், அறிவியல் உலகம்
வந்து ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கலாம். அப்போ நமக்கு தெரியாது, நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு ஹதீஸ் நம்ம என்ன செய்ய முடியும், எடை போட முடியாது. இப்போ அன்மாதவர்கள் இப்படித்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குதர்க்கமாக வாதத்தை வைத்து மார்க்கத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். எனவே வந்து மார்க்கத்தில் வந்து எதை எப்படி புரிய வேண்டும் என்கிற முறை இருக்கிறது, அதை யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் சில தொடர்புடைய ஹதீஸ்கள் இருக்கும், அந்த ஹதீஸ்களை படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஹதீஸை புரிய முடியும். அப்படியெல்லாம் இருக்குது. இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. இவங்க வந்து ஒரு ஹதீஸை மறுப்பாங்க. புகாரில் ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு ஏற்கலப்பை, அதாவது விவசாய பொருளை பார்க்குறாங்க. பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த விவசாய பொருள் யாருடைய வீட்டில் இருக்குதோ அவர்கள் வீட்டில் அல்லாஹ் இழிவை சாட்டாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸை ஒரு ஹதீஸை மட்டும் படித்தா அது வேறு மாதிரி தெரியும். விவசாயிகளை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அவமதித்த மாதிரி இருக்குது. விவசாயம் உள்ள பொருட்கள் உள்ள வீட்டில் வந்து அல்லாஹ் வந்து இழிவை சாட்டுமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் விவசாயத்தை பற்றி நிறைய வரவேற்று பேசப்பட்டிருக்குது, அப்போ இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா அப்படின்னு வாதத்தை வைப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இதுதான் என்னது, ஹதீஸை வந்து ஒரு ஹதீஸை மட்டும் படிச்சுட்டு தொடர்புடைய மற்ற ஹதீஸை படிக்காமல் அறிஞருடைய விளக்கத்தை பார்க்காம நம்ம முடிவு செய்கிறது. இதில் வந்து அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது பொதுவாகவே விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கு என்ன பார்க்குறோம், நிறைய அவமரியாதை பார்க்குறோம், நிறைய இன்னல்களை பார்க்குறோம். அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்களே என்ன செய்ய முடியல, இன்றைக்கி வந்து விலையை வந்து நிர்ணயம் செய்ய முடியல. கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து கையில் வந்து அந்த விலை நிர்ணயம் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு சிரமப்படுறாங்களா இல்லையா, அது ரசூலுல்லாஹ் யதார்த்தத்தை சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஹதீஸில் வந்திருக்குது, அபூதாவுது மற்ற ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹதீஸு ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை தபயாத்தும் பில் ஐனா, நீங்கள் ஐனா என்று சொல்லக்கூடிய அந்த வியாபாரத்தை செய்வீங்க. அதே போல் வஹதத்தும் அதனாபல் பக்கர், நீங்கள் வந்து மாட்டுடைய வாளை பிடித்து கொள்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். விவசாயத்தை செய்வீங்க, மாட்டை வச்சு உழுதுதான் விவசாயம் செய்வாங்க. அடுத்து தொடர்ந்து சொல்கிறாங்க, ரதீத்தும் பிஸரா, நீங்கள் வந்து விவசாயத்தை பொருந்திக் கொள்வீர்கள், அதை வந்து முழுமையாக என்ன செய்வீங்க, அதை வந்து விரும்புவீர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதாவது மார்க்கத்தை விட்டுருவீங்க. மார்க்கத்தை என்னைக்கு வந்து வியாபாரத்தில் அதிகமாக மூழ்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, மார்க்கத்தை விட்டுருவாங்க. இது வந்து நம்ம எதுக்கு உதாரணம் பார்க்குறோன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து போருக்கு செல்லக்கூடிய மக்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து விளைச்சல் நேரமாக இருக்குது, போருக்கு போனோம்னா விளைச்சல் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அந்த மதீனாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் அதிகமாக இருந்தது. விவசாயம் தான் மதீனாவில் பெரும்பான்மையாக இருந்தது. அப்போ வந்து அதை அந்த நிலைமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து நீங்கள் விவசாயத்தை அதிகமாக மூழ்கினீங்கன்னா மார்க்கத்துடைய கடமையை விட்டுருவீங்க. சில சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு போகாமல் இருந்துட்டாங்க அதுக்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் கடுமையாக என்ன பண்ணா, வசனத்தை இறக்குனா. அதை அவங்கள வந்து ரசூலுல்லாஹ் பேசாமல் இருந்தாங்க. அப்பிறகு வந்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சா அப்படின்னு செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ விவசாயம் அதிகமாக வியாபாரத்தில் மூழ்கும் பொழுது மார்க்க கடமையை புறக்கணிப்போம். நீங்கள் இந்த ஹதீஸினுடைய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை போட்டுட்டு தலைப்பாக போடுறாங்க, அதை நீங்கள் பாருங்கள். இமாம் புகாரியுடைய அந்த ஹதீஸை விளங்குவதற்கு அடிப்படை என்ன தெரியுமா, அவங்களுடைய தலைப்பை நம்ம பார்க்கணும். ஃபிக்ஹு இமாம் புகாரி அலா தர்ஜுமதி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய அந்த சட்டம் என்ன சொல்ல வர்றாங்க இந்த ஹதீஸை கொண்டு, அதற்கான விளக்கம் என்ன என்பது அவங்களுடைய தலைப்பில் இருக்குன்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்போ அதையும் நமக்கு புரியல, இமாம் புகாரியுடைய கித்தாப் எப்படி விளங்கணும் அப்படிங்கிற அடிப்படை தெரியாமல் என்ன செய்கிறாங்க, ஹதீஸுக்கு எதிராக பேசுகிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், அங்கே இமாம் புகாரி அவங்களோட தலைப்பு போடுறாங்க, அது தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விவசாயத்தை வந்து வரம்பு மீறி அங்கே செய்கிறது, அப்போ கண்டிப்பாக என்ன செய்யப்படும், அங்கே வந்து இழிவு அல்லாஹ் சாட்டுவான். இன்றைக்கி வியாபாரத்தில் பாருங்கள், விவசாயத்தில் பாருங்கள், நிறைய மக்களை மோசடி செய்யக்கூடிய காரியம் அங்கே ஏற்படுது. அதே போல் தொடர்ந்து சொல்கிறாங்க, மார்க்க கடமையை புறக்கணிக்கிறது, அதில் மூழ்கி மார்க்க கடமையை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மார்க்க கடமையை புறக்கணிக்கக்கூடிய காட்சி அங்கே ஏற்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னதை போல் நீங்கள் இப்படிலாம் என்ன செய்வீங்க, விவசாயத்தை ஏற்றுக்கொண்டு அதை விரும்பி கொண்டு சென்று விடுவீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது ஸல்லல்லாஹு அலைக்கும் அதுல்ல, உங்களுக்கு இழிவே அல்லாஹ் சாட்டிடுவான். ஜிஹாதை நீங்கள் கைவிட்டுருவீங்க. அது சொல்கிறாங்க, எது வரைக்கும் சொன்னால் லா என் தஸிஉஹு, அல்லாஹ் அதை நீக்க மாட்டான். ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வரைக்கும் அல்லாஹ் அதை நீக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, அப்போ விவசாயத்தை கொண்டு விவசாயம் இருக்கக்கூடிய கருவி உள்ள வீட்டில் வந்து அல்லாஹ் இழிவை சாட்டுவான்னு சொல்லி என்ன அர்த்தம், அதை கொண்டு பொருத்தி கொண்டு அதிலேயே மூழ்கிக்கு என்ன செய்வாங்க, மக்கள் விவசாயத்தையே நம்பி போயிடுவாங்க, மார்க்கத்து கடமையை மறந்து விடுவார்கள் என்கிறதால அல்லாஹ் என்ன செய்வான், மார்க்கத்தை விட்டு தூரமானதால் அல்லாஹ் இழிவை சாட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு புரிந்து கொண்டால் இந்த ஹதீஸ் என்ன செய்யலை, மற்ற ஹதீஸை வைத்து விளக்கத்தை வைத்து புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஹதீஸில் பிரச்சனை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருந்தது, அங்கே விவசாயம் இருந்தாங்க மதீனாவாசிகள், அவங்க என்ன பண்ணாங்க, என்ன தவறு செஞ்சாங்க, அதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது மற்ற ஹதீஸை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஹதீஸ்க்கு யதார்த்தமாக புரியக்கூடிய அந்த தெளிவு நமக்கு ஏற்படும். எனவே வந்து மார்க்கத்தை அரைகுறையாக ஆய்வு செய்து ஹதீஸுக்கு எதிராக குதர்க்க வாதங்கள் கேட்டு
நம்ம இங்கே ஹதீஸை மறுக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் நிறைய ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய இளமைக்கு நம்மை தள்ளிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட குதர்க்க வாதங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஹதீஸுக்கு எதிராக அந்த கேள்விகளை கேட்பதை விட்டும், அதே போல் முறையாக ஹதீஸ்களை படித்து மற்ற ஹதீஸ்களை படித்து இமாம்களுடைய விளக்கங்களை பார்த்து ஹதீஸ் எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆவரியமாக்கல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.